எங்க பையங்க பையனா? சேர்ந்துட்டேன். ஹலோ, கொஞ்சம் கால் எடுங்க, உள்ள போகணும். நீ எதுக்கு இந்த காலேஜ் வந்திருக்க? படிக்க. நீ லேசாக நீ தெரியலையே, சேர்த்து விட்டானுங்க சேர்ந்தேன். நான் இந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்காக இங்க வந்திருக்கேன். வெல்கம். தேங்க்யூ. ஏய், படிக்கிறவனுக்கும் பிளேஸ் ஆகிறவனுக்கும் லாஸ்ட் ரோல் என்னடா வேலை? முன்னாடி போங்கடா. ஏய், ஏய், கொயட்டா இருக்கணும். போ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உள்ள வாங்க. நம்ம மணி இருந்துட்டு போ. ஐம் பாலா. ஹாயம் சக்கரவர்த்தி. உங்க பேர் அப்புறம் மாத்திருங்க. சக்கரவர்த்திக்கு பாலா நல்லா தானே இருக்கு. அப்புறம் இனிமே இந்த பேக் எல்லாம் கொண்டு வராதீங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஓகே ஓகே, ஃபாலோ பண்ணிக்கிறோம். நீ எதுக்குடா வந்திருக்க காலேஜுக்கு? இங்க சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நல்லா இருக்கும்னு சொன்னாங்களாம். ஆமா, நீ எதுக்கு இந்த காலேஜ்ல சேர்ந்த? எனக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சு லைஃப்ல பெரிய ஆள் ஆவறதுக்கு. ஐயோ, டேய், அது வரைக்கும் ஜாலியா தான்டா இருக்க போறேன். சேர்மனுக்கு என்ன கேட்க மெயில் பண்ண? அடுத்த பிரின்சிபால் ஆகலான்னு பாக்குறியா? அதுவும் நான் இருக்கும்போது. மெயிலா? நடிக்காதீங்க பூமியன். சென்ட் பால் யூனிவர்சிட்டிக்கு விசிட்டிங் ப்ரொஃபஸருக்காக அப்ளை பண்ணது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? சென்ட் பால் யூனிவர்சிட்டி பெஸ்ட்னு வரணும், அதான் பெஸ்ட். குட் மார்னிங் சார். ஒரு நிமிஷம் சார், மிஸ்டர் பூமிநாதன், இந்த காலேஜ்லயே படிச்சு இந்த காலேஜ் பசங்களுக்கே சொல்லி கொடுத்து இன்னைக்கு விசிட்டிங் ப்ரொஃபஸரா போய் வெள்ளைக்காரனுக்கும் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிற பத்தியா உயர்ந்த எண்ணெயா? அதை ஆட்லயும் கொடுக்கலாம்னு சொன்ன பாரு, தி பெஸ்ட் ஐடியா. சொல்லிருக்கியா சார் அது நான் 1 இயர்க்கான செலவெல்லாம் நான் பர்சனலா பாத்துக்கிறேன். நீ இமிடியேட்டா கிளம்பிடு. ஆல் தி பெஸ்ட். அடுத்த ஆடுக்கு பெஸ்டான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கியா? அது சேர்மன் சொல்லிட்டார்ல, கிளம்பிடுங்க. ரஷ்யாவுக்கு நல்லா குளிரும், சொட்டர் எடுத்துட்டு போங்க. எங்கடா அவன்? எனக்கு கொஞ்சம் மிச்சம் போயிட்டா. சக்கரவர்த்தி, இது வரைக்கும் இந்த காலேஜையே கண்ட்ரோலில் வச்சிருந்த பூமியை தடவை நீ உன் கண்ட்ரோலில் வச்சிருக்க. இனி நீ சக்கரவர்த்தி இல்லை, இந்த காலேஜ்க்கே நீ தான் டான். இனிமே இந்த காலேஜ்ல ப்ரொஃபஸர் எல்லாம் கொயட்டா இருக்கும். ஐ எம் லில்லி, ஃபர்ஸ்ட் இயர் ட்ரிபிள். നിങ്ങൾ? நானும் ட்ரிபிள் தான், செகண்ட் இயர் லேட்டரல் என்ட்ரி. ஓ, അങ്ങനെയോ ചേച്ചി? வரும்போது காலேஜை பத்தி நல்லா விசாரிச்சிட்டேன். நீங்கள் கேட்டுண்டா? பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தியா? சேச்சே, காலேஜ்ல ஒரு கெத்தான சீனியர் பத்தி. யாரு? டோன்னு ஒருத்தரை சொல்றாங்க சேச்சி. என்னன்னு? அயாளு ஏழைங்களை பார்த்தா பைசா எடுத்து கொடுத்துருவாராம். வயசானவங்களை ரோட்ல பார்த்தா வீடு வரைக்கும் டிராப் செய்யுமா. இவ்வளோ ஏன் சேச்சி? காலேஜுக்கு வருவாராம், ஆனா கிளாஸுக்கே போக மாட்டாராம். ஏன்? என்ன அயாளு டோன் சேச்சி? சேச்சி டோன் ஏன்டா அது? சி, இவன் டானா? என்ன சீன்னு சொல்லிட்டா? ஏய், சேச்சிக்கும் டோனுக்கும் ஏதாவது ஃபிளாஷ்பேக் இருக்குமோ? நீயா? படிக்கிறான், படிப்பேன். எல்லா பேப்பரை சக்கரவர்த்தி. எத்தனை தடவை சார் அட்டெண்டன்ஸ் எடுப்பீங்க? டேய், பேப்பரை வாங்கிட்டு போடா, வாடா. என்ன சார் இவ்வளவு குறைச்சலா மார்க் வாங்கியிருக்கே, வீட்டுல ஒண்ணுமே சொல்றது இல்லையா? சொல்றாங்க சார், வாத்தியாருக்கு சரியா பாடம் எடுக்க தெரியலன்னு. நான் தான் அவர் வேலைக்கு புதுசு, போக போக பிக்கப் பண்ணி பாருன்னு சொல்லியிருக்கேன். இப்படியே பேசிட்டு இருந்தா லைஃப்ல ஒன்னும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் உன் ஏம் தான் என்ன? எய்மா எதை வச்சுக்கிறதுன்னு தேடிக்கிட்டு இருக்கேன் சார். தேடிக்கிட்டு இருக்கியா? எய்ம் இல்லாம எப்பரா உயிர் வாடுற? என்ன சார், போன பீரியட் ஒருத்தர் வந்து ஆக்சிஜன் இருந்தா தான் உயிர் வாழ முடியும்னாரு. நீங்க என்னன்னா எய்ம் இருந்தா தான் உயிர் வாழ முடியும்ன்றீங்க. முதல்ல நீங்க 2 பேர் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. கையை நீட்டுறா, நீட்டுறா. அப்பா, கை போச்சு. இந்த அடி அடிக்கிறட கத்தாம அடி வாங்கிட்டு இருக்க சார். பொண்ணுங்க முன்னாடி கத்துனா கெத்து போயிடும் சார்.
வெளியே போடா. தம்பி 10th சி எங்கப்பா இருக்கு? நியூ அட்மிஷனா? ஆமாப்பா. யூனிஃபார்ம் எங்க? எனக்கு இல்லப்பா, என் பொண்ணுக்கு. பொண்ணுங்கப்பா. வாட் இஸ் யுவர் நேம்? மதுரை வீரன், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். போலீஸா சார்? ஆமாப்பா. எங்கள் அப்பா ஃபர்னிச்சர் ஷாப் தான் வச்சுருக்கான். அவனே போலீஸ் மாதிரி நல்லா வெறப்பாக இருக்கான். உங்கள் அப்பா போலீஸ்ன்றீங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. சிரிப்பு போலீஸா? ஐயோ, இந்த ஸ்கூல்லையாவது கையை காலை வச்சுட்டு பேசாம இரு, வா. ஓ, சோடா புட்டி போட்ட ரவுடிடோ. கொஞ்சம் விட்டா ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு வா. நான் வேணா பேசாம டான்ஸர் ஆயிடுவா? இப்போ நம்ம ஆனதுக்கு போய் டான்ஸ் நினைக்கிறேன். அப்போ நான் வேணா கொரியோகிராஃபர் ஆயிடுவா? ஐயா இங்க இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்கீங்களே. அந்த ஹேண்ட் ரைட்டிங் இந்த பேப்பரோட மேட்ச் ஆகுது சார். ரோல் நம்பர் 091 C106. நான் பார்க்குறேன். அட நானு காலேஜில் அப்படி தான் சார் கூப்பிடுவாங்க. பேர் சக்கரவர்த்தி, ஃபைனல் இயர் சிவில் சார். எல்லா ஸ்டூடெண்ட்டும் என் பின்னாடி தான் சார். என் ஃப்ரெண்டு கணத்துல அடிச்சுட்டு என்ன சொன்ன? தெரியாம பட்டுச்சுனா இப்போ தெரிஞ்சே படும். பாக்குறியா? இப்போ அவன் இங்கே இருக்கான். மேல கை வைப்பியா? டேய் பூமி வரண்டா, கண்டுபிடிச்சானுங்க நினைக்கிறேன்டா. இப்போ கூட சண்டை தான் போட்டிருக்கானுங்க சார். இல்லை சார், பர்த்டே பம்ஸ் சார். ஆரம்பிக்கலாமா? பூமி ஒரு தீய சக்தி. பூமி ஒரு தீய சக்தி. குட் மார்னிங் சார். டேய் இது கீழ போறா. பூமி டானு. ஆசிரியர் சொல்லை கேட்காதே. ஏய், ஒரு புக் எழுத விடுறீங்களா? சார், போராட்டத்துக்கு பேராட்டம் எழுதியிருக்கானுங்க சார். அதுக்கு வேணா ஒரு 2 மார்க் கம்மி பண்ணிக்க சார். டேய்,
எல்லாம் வாங்குறது 2 மார்க் தான். தேங்க்யூ சார். ஒழுங்கு மரியாதையா உடனே ஸ்ட்ரைக் நிப்பாட்டு. இது என்னோட பிரச்சனை இல்லை சார், ஒட்டுமொத்த மாணவர்களோட பிரச்சனை. அவனுங்களுக்கு என்னடா பிரச்சனை? சோறு தான் சார். பிடிச்ச தின்னுட்டு படிச்சாதான் படிச்சதெல்லாம் மண்டையில் ஏறும்னு பாரதியாரே சொல்லியிருக்காரு சார். இல்லை சார், அவனா சொல்கிறான். இப்ப என்ன பண்ணணும்ன்ற? ஹாட் நியூஸ். அந்த மெனு லிஸ்ட்டை கொடு. என்னடா ஹைவே ரோடு மாதிரி எங்கடா போற? போய்கிட்டே இருக்க. சிங்க ஏரா, பொடி சோறா, திமிங்கலம், நண்டு வறுவல், தொடக்கறி, தலைக்கறி, ஆட்டுக்கால் பாயா, ஆக்டோபஸ் சூப்பு. ஆக்டோபஸ் சூப்பா சார்? இவங்க கட்டின 1.5 லட்சத்தையும் தின்னே தித்தலாம் முடிவுட்டாய் சார். உங்களையெல்லாம் யாரா இன்ஜினியரிங் சேர சொன்னது? என்ன சார், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னா யாருன்னு நினைச்சீங்க? படிச்சா 10,000 ரூபாய் தான் சம்பளம், என் கூட வந்து பட்ஜெட் சொல்லி 18,000 தரேன், டீ கடை நாயர் படிச்சு சொல்லியும் நாளைக்கு மக்களுக்கு சேவை செய்ய ஆள் இல்லாம போயிடும்ன்ற ஆதங்கத்துல வந்து படிச்சுக்கிட்டு இருக்க தியாகிகள் சார். மூச்சுடாம பேச உன்னை கையை தூக்கி இருக்குடா. ஆனா அப்பேற்பட்ட தியாகிகளை எல்லா காலேஜும் ஏமாத்துறீங்க. சிட்டிக்கு மிக அருகாமைன்னு சொல்லி காலேஜை கட்டிட்டு வந்து பார்த்தா நடுக்காட்டுல இருக்கு. அவசரத்துக்கு தியேட்டர் போக முடியல, பார்க் போக முடியல. அவ்வளவு ஏன் சார், பசங்க குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னாலும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு சார். சார், இந்த ஆட்ல வர பொண்ணு இங்க படிக்குது நம்பி தானே சார் சேர்ந்தோம். ஆனா இங்க வந்து பார்த்தா இந்த பொண்ணு இந்த காலேஜே இல்ல. இது ஏதோ மாடலாமே. ஆட போட்டு இந்த மாதிரி எண்ணற்ற ஏமாற்றங்கள் சார். அதனால இனிமே டெய்லி 1 hour தான் சார் கிளாஸ். காலேஜ்ல இருக்கிற பொண்ணுங்களை வச்சு தான் ஆடே எடுக்கும். அவங்களை எங்களை லவ் பண்ண விடணும். நான் கொடுத்த மெடிசன் சாப்பாடு தான் எங்களுக்கு நீங்கள் போடணும். முக்கியமா இனிமே லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸை கேட்டுட்டு தான் எக்ஸாமினேஷனே வைக்கணும். எழுதி வச்சுக்கடா, நீ எல்லாம் இன்ஜினியரே ஆக மாட்ட. நானு அப்ப நான் டாக்டர் ஆயிருவேனா சார்? இதை டைவர்ட் பண்றதுக்காக தான் சார் இவன் இந்த ஸ்ட்ரைக்கே பண்ணது. என்னத்தை எடுக்கிறான்? ஒரு கலர் பாட்டில் 2 ஸ்ட்ரா. விழுத்துறாதீங்க. வாட் இஸ் திஸ் பூமிநாதன்? இதை போட்டோஷாப் பண்ணிட்டா சார். போட்டோஷாப் யாரும் நம்பாதீங்க, போட்டோஷாப் பண்ணிட்டா சார். அப்ப அது மட்டும் ஒரிஜினலா சார்? வாட் இஸ் த ரியல் ப்ராப்ளம்? சார், என்ன இப்படியா இந்த காலேஜை விட்டு அனுப்பணும்னே இவர் எல்லாம் பண்றாரு சார். உன்னையே காலேஜ் விட்டு அவர் அனுப்ப போறாரு? நியாயத்தை கேட்டேன் சார். புரியல சார். காலேஜ்னா ஸ்டூடெண்ட்ஸை ஃப்ரீயாக படிக்க விடணும் சார். இங்கே ஷூ போடு, ஐடி கார்டு போடு, மொபைல் கொண்டு வராத, பொண்ணுங்க கிட்ட பேசாதன்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஃபாலோ பண்ணலன்னா ஃபைனு, சஸ்பென்ஷன். சார், திருப்பி கேள்வி கேட்டால் இன்டர்னல்ஸ்லாம் கை வச்சிடுறாங்க சார். நீ எப்படா எழுதுற கை வைக்கிறதுக்கு? இதனால ஸ்டூடெண்ட்ஸோட மென்டல் ப்ரெஷர் அதிகமாகுது, ரிசல்ட்ஸ் கம்மியாகுது. அதனால எனக்கே சில அரியர்ஸ் இருக்குன்னா பார்த்துக்குங்க சார். ஏதோ சாப்பாடு மாத்தலனா கூட பரவாயில்ல சார். ஆனா இந்த காலேஜோட ரூல்ஸை லிபரல் பண்ணி எங்களை ஃப்ரீயா படிக்க விடணும் சார். சார், நாங்க படிக்கணும் சார். ஓ மை காட். சார், என்ன மன்னிச்சிருங்க சார். இவங்களெல்லாம் தாண்டி எப்படி வந்து உங்களை மீட் பண்றேன்னு வழி தெரியாம தான் இந்த ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ண வேண்டியதா போச்சு சார். சார், என்ன வேணாலும் பண்ணுங்க சார். ஆனா இந்த காலேஜும் ஸ்டூடெண்ட்ஸும் பெஸ்டா வரணும் சார். பெஸ்டா வரணும் சார். வரணும் சார். என்னமா பர்ஃபார்ம் பண்ற பாருங்க சார். சேர்மனையே சோகமாக்கிட்டானே. உங்களை மாதிரியே பண்றா சார். சார், சீக்கிரம் பாருங்க சார். மாத்திட்டா சார். சார், இவன் எல்லாத்தையும் மாத்த நினைக்கிறான் சார். நான் இதுவரைக்கும் இந்த காலேஜ் ஒரு கட்டுக்குள்ள கொண்டு. என்னாலதான் இந்த காலேஜ் இப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கு சார். நீங்க யோசிங்க. முதல்ல ஒன்ன தூக்கணும்.
நான் சொன்னதை செஞ்சிருவேன். ஐயோ சாரி சார். டான சஸ்பெண்ட் பண்ண ஆதாரம் பத்தலையா? மொத்த காலேஜ் லிபரல் ஆக போதா? பேசாம நம்ம அரசியலுக்கு போயிருவோமா? பொய்யெல்லாம் பேசணும்பா. அப்ப வேணாம். ஆனா எனக்கு ஆசையா இருக்குடானு. வாழ்க்கையில் நீ என்னதான் ஆக போறேன்னு பாக்குறதுக்கு. மிஸ்டர் பூமிநாதன், இனிமே இந்த காலேஜ்ல நீங்க குவைட்டா இருக்கணும். காலேஜ் முடியற வரைக்கும் அமைதியா இருந்து டிகிரி வாங்குற வழியை பாரு. அதுக்காக உன் மாசெல்லாம் விட்டு கொடுக்காத டான். டானே என்னடா இப்படி சுத்து போட்டுருக்கானுங்க? எதுக்குடா எல்லாம் நம்மள இப்படி பாக்குறானுங்க? என்ன இடிக்கிற? தெரியாம இடிச்சிட்டேன். அப்ப தெரிஞ்சா இடிச்சிருவியா? அந்த ஃபர்ஸ்ட் பட்டன் போடு. வேமா. அந்த டாக்கு கீழே இருக்கு. என்ன பாக்குறேன்? ஏன் முடி கலைஞ்சிருக்கேன்? இப்படியே மெயின்டைன் பண்ணேன்னா காலேஜில் இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஆனா படிச்சு பாஸ் பண்ணாதானப்பா டிகிரி கொடுப்பாங்க. டிகிரி பாக்குற எங்களாலே தாங்க முடியல. ஏதாச்சும் பண்ணிட்டானே. கூப்பிடுற நம்ம பிள்ளைங்கள. நம்ம பிள்ளைங்க எல்லாருக்கும் வணக்கம். பூமி போட்டிருக்க ஸ்கெட்ச் எனக்கு மட்டும் இல்ல, என்ன மாதிரி இருக்கவங்க எல்லாருக்கும் தான். நான் என்ன பண்ணுவேன்னு இந்த காலேஜுக்கே தெரியும். ஆனா லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அதை தெரிய வைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. எப்படிதான் நம்ம தெரிய வைக்கிறது? படிச்சுதான். நம்ம எப்படி நான் படிக்க முடியும்? உன்னால முடியாதுன்னு உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா? அதான் அவருக்கு அவர் வேற ஒரு வாத்தியார் சொல்றாங்களே. ஒரு ஸ்டூடெண்ட் 100க்கு 100 வாங்குறதுல வாத்தியாருக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ
அதே அளவு பங்கு அவன் அரியர் வைக்கிறதுலயும் இருக்கு. நீ ஏன் அரியர் வைக்கிற? படிக்காததுனாலயா இல்ல படிச்சும் புரியாததுனாலயா? டான் எவ்வளவுதான் படிக்க முயற்சி பண்ணாலும் புரியுதே இல்லை டான், அதனால தான் படிக்கிறதே கிடையாது. அப்ப புரியுற வரைக்கும் கேளு. நமக்கெல்லாம் புரிய வைக்க தானே வாத்தியாருங்க வாங்குறாங்க துட்டு. நம்ம கிட்ட ஒருத்தவங்க உன்னால முடியாது நடக்காதுன்னு சொன்னா என்ன பண்ணணும்? லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் படிக்க ஆரம்பிச்சா என்ன நடக்கும்னு அந்த சாமிக்கும் தெரியணும், இந்த பூமிக்கும் புரியணும். செய்வீர்களா? சார் மதுரகானுக்கு தான் முதல்ல சொல்லி தரணும். ஆமா ஏங்க நீங்களே காலேஜ் விட்டு போய் பல வருஷமாச்சேங்க. அரியர் எக்ஸாம்க்கு யார் சார் சொல்லி தருவா? ஜி நானே உங்க ஜூனியர் ஜி. உனக்கு சீனியரா படிச்சதுனால தான் எப்படி இருக்கேன். டேய் குடு புக்கு குடு. மூத்தாலும் இருக்காரு. இரு அவர் கேக்கட்டும். இன்னும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிக்கல நீ எல்லாம். வந்துட்ட டவுட் கேக்குற. டேய் வாடா மதுரை பக்கம் வாடா. உனக்கு இல்ல நீ மதுரைக்காரனா கோயம்புத்தூர்காரனா? வாடா போடா ஐட்டல. வாங்க டவுட்ல சொல்லி தர முடியாது. டேய் நான் உங்க டிபார்ட்மென்ட்டே கிடையாதுடா. டேய் இதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ்ரா. டேய் பாத்ரூம் போக விடுங்கடா. எனக்கு புரியல மேம், சொல்லி கொடுங்க. எவ்வளவு வாட்டி நடத்தினாலும் புரிய மாட்டேங்குதேமா. காலேஜ் டைமே முடிஞ்சு போச்சுமா. வீட்டுக்கு போக இன்னும் 1 hour தான் இருக்கு. அந்த 1 hour எதுக்கு வேஸ்ட் பண்ணோம்? அதுக்கு ஒரு 16 மார்க்ஸ் சொல்லி தரலாம்ல. பாவி. ஹலோ சார். ஹலோ ஹலோ. பித்தாகரஸ் தியரம் ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏப்பா மணி 12. நீங்க தானே நடுராத்திரி எழுப்பி கேட்டாலும் ஃபார்முலா சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்க. சொன்னீங்களா இல்லையா? சொல்லுங்க. டோன். லில்லி என்னடா எங்களை படிக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில நீயே படிக்க ஆரம்பிச்சிட்டியே. டான் என்னைக்கும் படிக்க மாட்டான், நடிச்சுக்கிட்டு தான் இருப்பான். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. இது வரைக்கும் என் பையன் படிக்காத காரணம் அவன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது அவனுக்கு புரியுற மாதிரி நீங்க சொல்லி கொடுக்கலன்னு. என்ன பூமி? அப்படியெல்லாம் இல்லை சார். அது எப்படி சார் மற்றவங்களுக்குலாம் புரியுது, அவங்களுக்கு மட்டும் புரிய மாட்டேங்குது? நீங்க தான் சார் யார் யாருக்கு புரியலன்றதை தெரிஞ்சு சொல்லி தரணும். அப்போ 60 ஸ்டூடெண்ட்டுக்கு 60 வாத்தியாரை வைக்க முடியும் சார் 60 பேருக்கு மொத்தமா நீங்க 1.5 லட்சம் வாங்கல, 60 பேர்கிட்ட இருந்து தனித்தனியா 1.5 லட்சம் வாங்குறீங்கல்ல. சார் யாரோ பின்னாடி இருந்து தூண்டி விடுறாங்க சார். ക്വാളിഫൈഡ് എഞ്ചിനീയേഴ്സിനെ ഉരുവാക്കുற പൊறுப்பு ക്വാളിഫൈഡ് ടീച്ചേഴ്സ് നല്ലേ സാറേ? ഈ കോളേജിൽ ക്വാളിഫൈഡ് ടീച്ചേഴ്സ് ഉണ്ടോ സാറേ? சார் இங்க இருக்க எல்லாருமே குவாலிஃபைட் டீச்சர்ஸ் தான் சார். அழகு சார். என்னப்பா தாஜ்மஹால் ஏன் சார் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? காதல். bloody idiot. മോളെ ഇയാളെ ടീച്ചറാണോ? சார் அவன் சிவில் டிபார்ட்மெண்ட் கொஸ்டின் கேட்குறான் சார். நான் ஐடி டிபார்ட்மெண்ட். பாத்தீங்களா சார், வாத்தியார் வேலைக்கு போறதுக்காக எம்இ படிச்சவங்கள விட எம்இ படிச்சுட்டு எந்த வேலையும் கிடைக்காம வாத்தியார் ஆனவங்க தான் சார் அதிகம். சார் இதை பிளான் பண்ணுறேன் சார். 10th 12th பசங்களுக்கு பாடம் எடுக்கவே பிஎட்னு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஆனா இன்ஜினியரிங்ல இப்போ என்ன அவங்களுக்கு எக்ஸாம் வைக்கணும்னு சொல்றியா? ஆமா சார். ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க செட் பண்ற கொஸ்டின் பேப்பர் எழுதி அவங்க பாஸ் பண்ணிட்டா நல்ல குவாலிஃபைட் டீச்சர்ஸ் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும் சார். அவங்க கிட்ட நாங்க டே அண்ட் நைட் படிச்சுப்போம் சார். அது மட்டும் இல்லாம என்னோட கோல்டு மெடல் கனவையும் நான் நனவாக்கிப்பேன் சார். இந்த ஐடியா நல்லா இருக்கே சார். இல்லைங்க அவர் சொல்றது சரிதானே? டீச்சர்ஸ் அப்டேட் ஆகணும்ல சார். இதை மட்டும் பண்ணிட்டா பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பெஸ்ட் இல்ல ஸ்டாஃப்ஸும் பெஸ்ட்னு ஆடே கொடுத்துடலாம் சார். பண்ணுங்க பண்ணுங்க, ஸ்போர்ட்டிவா பண்ணுங்க. பாஸ் பண்றவங்களுக்கு இன்கிரிமெண்ட். அப்ப ஃபெயில் ஆகுறவங்களுக்கு சார் வேலையை விட்டு எடுத்துருவேன். கையன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இது என்ன கிளாஸ் ரூமா இல்ல ஃபிஷ் மார்க்கெட்டா? என்ன சார் லைப்ரரி கிளாஸ் ரூம்னு சொல்றான்? எல்லாம் கொயட்டா படிக்கணும்.
டேய் சும்மாடா டேய் தேவலாம் எது பேசறா சும்மாடா ரகு தேஜாவும் ரெண்டு பேரும் அடிச்சிட்டு கேமரா எடுத்து போய் பூமியில காட்டி ஒன்னு மாட்டி விட்டு பிளான் பண்றாங்க. டேய் என்னடா நடந்தது அவனை சொல்ல விடுங்கடா. போடி கச்சி டேய் டேய் கட். இப்ப நீ அடிச்சதுக்கும் எவிடன்ஸ் இருக்கு, நடிச்சதுக்கும் எவிடன்ஸ் இருக்கு. இட்ஸ் அ ஃபில்ம் பாய் பூமிநாதன். ஆமா, இந்த படம் எடுக்கிறிய அது உங்க அப்பாவுக்கு தெரியுமா? பத்தல நீ எவ்வளவு கெஞ்சினாலும் உன்னை விட மாட்டேன்டா. சார் ஏன்னா உன் மூஞ்சி எனக்கு பிடிக்கல. அப்புறம் நாளை காலை உங்க அப்பா வர வச்சிருங்க. ப்ரூஃப காட்டி மொத்தமா முடிச்சிடலாம் சார். சூப்பர் சார். போறதுன்னு முடிவாயிருச்சு. போறதுக்கு முன்னாடி உங்களே அனுப்பிச்சிடுறேன். எங்க மேல என்னடா பொம்மத்து பேக்கி வச்சு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்க? டேயா தம்பி 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 தம்பியா? சார் 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 டான்சர் 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 சார் 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 பத்தல சார் 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 டான்சர் சார் சார் பத்தல பத்தல. நீ எவ்வளவு கெஞ்சினாலும் நான் உன்னை சுட்டுருவேன். ஏன் சார்? ஏன்னா உன் மூக்கு எனக்கு பிடிக்கல. நீ எடி பெருசு மச்சான் தப்பாயிச்சுடா. என்னாச்சு? அவன் அந்த கண்ண தான்டா 10 ரூபாய் வைக்க சொன்னான். சார் 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 கண்ணு மாறிடுச்சுடா. சார் வேண்டாம் சார் 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 கண்ணு மாறிடுச்சுடா. பாலா, சுட்டாரா சுட்டாரா நான் போலீஸ் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா சொல்ல மாட்டேன். கண்டிப்பா சொல்ல போலீஸ் சொல்ல மாட்டேன்.
காலையில் காலேஜுக்குள்ளே வர ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட ஐடி போட்டிருக்கியா ஷூ போட்டிருக்கியான்னு கேட்குற நீங்கள் சாயந்தரம் திரும்பி போகும்போது இன்ஜினியரிங்கை புரிய வச்சிட்டோமான்னு என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா சார்? படிக்கிறவனுக்கு புரிய வைக்கவும் மாட்டீங்க, படிக்காதவனை ஸ்போர்ட்ஸு கல்ச்சரல்ஸ்னு என்கரேஜ் பண்ணவும் மாட்டீங்க. என்னதான் சார் பண்ணுவான் அந்த ஸ்டூடெண்ட்டு? இதெல்லாம் மாறணும் சார். எப்படி மாத்துறதுன்னு உங்களை மாதிரி படித்தவங்களுக்கு தான் சார் தெரியும். ஆனா மாறுற வரைக்கும் இந்த டானின் கேள்விகள் தொடரும். ஜெய் ஹிந்த். கட். டீக்கு நடுறான்னா டிப்பனிக்கே நடிப்பான் பாரு. பூமியை பயந்துருச்சு. நாளைக்கு காலையில் எனக்கு சம்பவம் எப்படின்னு தெரியும். நீங்க என்ன சஸ்பெண்ட் பண்ண போறீங்க, எங்க அப்பா என்ன தூக்கி போட்டு மிதிக்க போறான். அதுக்கு முன்னாடி இவ்வளவு பிரம்மாண்டமான செட்டப்ல கிளைமாக்ஸை முடிச்சிடலாமேன்னு தான். புரியலையா? இது ஷூட்டிங் கன் சார், எல்லாமே டிராமா. சார் நான் புலக்கிட்டாண்டா போலீஸ் சொல்ல மாட்டேன். நீங்களும் செத்துங்க சார். வணக்கம் சார். ஷூட்டிங் ரத்தத்தை பார்த்து பயந்துட்டீங்களா? ப்ளீஸ் ராணா சுட்டாரானா புள்ள குடிக்காரண்டா புள்ள குடிக்காரண்டா. ப்ளீஸ் ராணா சுட்டாரானா புள்ள குடிக்காரண்டா. எப்படி எப்படி எப்படி? நான் புள்ள குடிக்காரண்டா, நான் புள்ள குடிக்காரண்டா, நான் புள்ள குடிக்காரண்டா. நான் புள்ள குடிக்காரண்டா, நான் புள்ள குடிக்காரண்டா. இட்ஸ் a film by சக்கரவர்த்தி. என்ன சொல்றான் அவன்? அப்படியே ஊருன்னு நின்றுட்டு இருந்தான். பேச வேண்டியதை பேசிட்டு வந்துட்டேன். பசங்க சைக்கிளில் விழுந்து விழுந்து கற்றுக்க மாதிரி தானே பெற்றவங்க புள்ள வளர்க்குறதையும் தப்பு பண்ணி கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. மற்ற அப்பைங்க மாதிரியே நான் இருந்துட்டேன். அவன் மற்ற பசங்க மாதிரி இல்லைன்றது நமக்கு லேட்டாக தானே புரியுது. பவானி, எவன் ஒருத்தன் தன் ஆசைக்காக கஷ்டப்பட தயாராகிட்டானோ அவன் கண்டிப்பாக ஜெயிச்சிருவான். என் மகன் லட்சத்தில் ஒருத்தண்டி. ஊருக்குள்ள டைரக்டரோட அப்பன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அவன் உங்களை பேசின ஆத்திரம் இன்னும் நான் தாங்கிக்க முடியல. ஏய், குழந்தடி அவன். வெல்கம் சார். எஸ் சார். நான் பார்த்துக்கிட்டேன். டேய் வா. என்னடா சீஃப் கெஸ்ட் ரிசீவ் பண்ண யாரையும் காணோம்? டைரக்டர் அப்பவே உள்ள போயிட்டாரா சார்? அவன் இல்லடா சீஃப் கெஸ்ட். அப்போ அவருக்கு டாக்டரேட் எதுவும் தரப்போறமா சார்? டாக்டரேட்டா? உன் டைரக்டர் இப்பதான்டா டிகிரியே வாங்க வந்திருக்கான். என்னடா ஃப்ரெண்ட்ஸா? சார் ஃபேமிலி சார். பாரு பேசு சார். நான் டேய் வா வா. ஸ்டூடெண்ட்ஸ், இவனை டைரக்டராக தான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எனக்கு காலேஜில் டானாவே தெரியும். எப்போவுமே படிக்கிற 80% ஸ்டூடெண்ட்டை பற்றி மட்டும்தான் நான் யோசிச்சுருந்துருக்கேன். இவனை மாதிரியும் 20% ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு இவன் என்னை யோசிக்க வச்சிட்டான். இன்றைக்கி நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போய் ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ், ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு பல இடத்துல இருக்காங்கன்னா அதுக்கு இவன் ஒரு ஆரம்பம். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வாடா வாடான்னு கூப்பிடுவேன், பிஸி பிஸின்னு தட்டி கழிச்சிட்டே இருப்பான். அதான் இன்றைக்கி இப்படி வந்தாதான் டிகிரின்னு சொல்லி வர வச்சு உங்கள் முன்னாடி நிப்பாட்டி வச்சுருக்கிறேன். ஆனால் ஒன்று, நான் பார்த்ததுலேயே ஒஸ்ட் ஸ்டூடெண்ட் இவன் தான். வாடா பேசு. எனக்கு கிடைச்சதுலே பெஸ்ட் இன்ட்ரோ இது தான் சார். காலேஜ் படிக்கும்போது லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து சேட்டப் பண்ணுறது, கிளாஸ் கட்டடிக்கிறது, மார்க்கை மாற்றுறது, பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணால் நம்ம ஒரு டான் அப்படின்னு நினைப்போம். லைஃப்பில் தான் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சி அதில் ஜெயிக்கிறான்ல, அவன் தான் உண்மையான டான்.
சார் சொன்ன மாதிரி காலேஜில் எல்லாரும் என்ன டான் டான்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் உண்மையிலே இன்னைக்கு தான் நான் ஒரு டான் அப்படின்னு ஃபீல் ஆகுது. உலகத்திலே யார் ரொம்ப பிளெஸ்டுன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அமைஞ்சவங்க தான். அந்த வகையில் நான் ரொம்ப பிளெஸ்ட். படிக்கும்போது நம்ம வாத்தியாருங்கள்லாம் கிண்டல் பண்ணி அந்த இடத்துல நாம தான் ஒரு ஹீரோன்னு காட்டிப்போம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நம்மளை மன்னிச்சு விட்டு அவங்க நமக்கு ஹீரோ ஆகிடுவாங்க. எனக்கு அப்படி ஒருத்தர் தான் பூமி சார். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு நான் இப்படி நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னோட அப்பா. இப்படி ஸ்டேஜில் ஒரு டிகிரியோடு நான் நிற்கணும்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். அதுக்காக தான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் அரியர்ஸ் எழுதி கிளியர் பண்ணி இப்போ இங்கே நின்றுட்டுருக்கேன். தன்னோட பிள்ளைங்களை ஹீரோவாக்குறதுக்காக அப்பாக்கள் கடைசி வரைக்கும் வில்லன்களாகவே வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. அந்த வகையில் என்ன சூப்பர் ஹீரோ ஆக்குன அப்பா ஒரு சிறப்பான தரமான வில்லன் தான். அப்பா அம்மா அவங்க கூட இருக்கும்போதே அவங்கள புரிஞ்சுக்குங்க, சந்தோஷப்படுத்துங்க, பெருமைப்படுத்துங்க. ஏன்னா ஒரு நாள் புரியும் போது அவங்க இல்லாமல் கூட போயிடலாம்.